எப்படி இருக்கீங்க எல்லோரும்? எப்படி போயிட்டுருக்கு? நம்ம எப்பவுமே ஒரு 3 days 4 days ஒன்ஸு மீட் பண்ணிவிடும். பட் இது இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆகிடுச்சோ இந்த தடவை 4 daysக்கு மேலே ஆகிடுச்சோ. ரைட், ஓகே. மெயினாக இந்த ஆடியோவில் ஒரு 2-3 விஷயங்கள் ஓகே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டீம் லீடர்ஸ், கமாண்டர்ஸ், இன்ட்ரடியூசர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருமே இதெல்லாம் இந்த ஆடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் மஸ்ட் எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்த்துருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், அடுத்தது இது இல்லாமல் கமெண்டர்ஸ் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அது நான் தனியாக வீடியோவை ரெக்கார்ட் போடுறேன். அதுவும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் உங்கள் வீடியோ போடுறவங்க, ஆடியோ போடுறவங்க போட்டுங்க. அதர் லாங்குவேஜ் டீம் மெம்பர்ஸ், டீம் லீடர்ஸ் எல்லாருமே ஓகே. ரைட், ஸோ இந்த ஆடியோவில் இருக்கிறது மறக்காமல் சொல்லிடுங்க. ஓகே ரைட். ஸோ இந்த ஆடியோவில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இப்போ வரைக்கும் 2,16,000 பேரும் என்னவோ தான் ப்ரொஃபைல் டீட்டெயில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரைட், இன்னும் அப்டேட் பண்ணாதவங்க 1 lakh மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ அவங்களாம் எப்போ பண்ண போகிறீங்க? பண்ணிவிடுங்க. ஓகே, ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க? ஃபஸ்ட்டு விஷயம், இந்த பிரேக் அப்புறம் மறுபடியும் ப்ரொஃபைல் அப்டேட் ஆப்ஷன்ஸு வரது கஷ்டம் சரிங்களா? அதனால் இந்த ப்ரொஃபைல் அப்டேட் ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணிவிடுங்க. கம்பல்சரியாக 3 ஐடிக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு பேன் கார்டை யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் ஆல்டர்னேட் ஐடிஸ்க்கு ஆல்டர்னேட் பேன் கார்டு மற்றவங்க வேறு பர்சன்ஸோட டீட்டெயிலை கொடுக்குற மாதிரி பார்த்துங்க. பட் நீங்கள் ஒரே ஃபேமிலியில் ஒரே ஐடிக்கு 6 ஐடி 7 ஐடி 8 ஐடி அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா பழைய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் அந்த எக்ஸ்க்யூஸ் வச்சோம். அவங்களுக்காக தான் இந்த 3 மெம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷனுமே. ஓகேவா? ஸோ அதுவும் இப்போ இருக்கிறவங்களுக்கு தான். இனிமேல் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே என்ன ஆக போகுது? ஒன்லி 1 பேன் கார்டு ஒரு ஐடிக்கு தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ரைட், ஆல்ரெடி யூஸ் பண்ண பேன் கார்டை யூஸ் பண்ணவே முடியாது. அதனால் அந்த பேன் கார்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எஸ்பிஓவில் வேறு என்னெல்லாம் லீகலாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் தேடி நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். எங்களுக்கு அதை கைட் பண்ணுறவங்களும் மேலே இடத்துல கைட் பண்ணுறவங்களும் அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணணும். மிஸ்ஸே ஆகக்கூடாது. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேன் கார்டு. ஓகே, ஸோ நம்ம விருப்பத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கும் பண்ணிட முடியாது. ஓகே, இது ஒன்றும் சும்மா எஸ்பிஓன்றது வந்து நான் மற்றவங்களுக்கு வர சொல்லலாம் இல்லை. ஒரு பிடிஎஃப்ல பிளான்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு பிடிஎஃப்ல ஷேர் பண்ணிட்டு ஓகே இதான் பிளான் இப்படி பண்ணுங்கன்னு சிம்பிளாக உட்காந்து ஒரு வெப்சைட் ஒன்று மேக் பண்ணி ஓகே ரன் பண்ணுங்க அப்படின்றது கிடையாது. பிரேக் முடிஞ்சு எஸ்பிஓ வரும்போது தெரியும் இதை எந்த அளவுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா. நீங்கள் உங்கள் லைஃப்பில் எஸ்பிஓவை எங்கே பார்த்தாலும் எஸ்பிஓ உங்கள் லைஃப்பில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னேன் இல்லையா. ரைட், ஸோ அது எஸ்பிஓக்குள்ளே இப்போவே கொண்டு வர போகிறோம். அதுக்குண்டான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ரைட், சீக்கிரமாக வந்து சேரும். பிரேக் முடிஞ்சு கண்டிப்பாக அது வந்து சேரும். எங்கே எடுத்தாலும் எஸ்பிஓ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருங்க. எந்த விஷயத்துக்கு போனாலும் எஸ்பிஓ நிற்கும் அந்த இடத்துல. ஓகே, அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது நான் அதுதான் அடிக்கடி சொல்லுவேன், இது மற்ற பார்ட் டைம் ஜாப் கம்பெனி மாதிரி எஸ்பிஓ முதல்ல ஃபிக்ஸே பண்ணாதீங்க. எஸ்பிஓடைய கான்செப்டே அது கிடையாது. எங்களுடைய கான்செப்டே அது கிடையாது. ஓகே, இது ஒன் ஆஃப் த கான்செப்ட். ஓகே, ஸோ நம்ம இந்த பார்ட் டைம் ஜாப் கொடுக்குறது அப்படிங்கிறதோட நிற்கிறவங்க கிடையாது. எஸ்பிஓ நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். ரைட், அதில் ஒன் ஆஃப் த மெயின் பார்ட் ஆஃப் எஸ்பிஓ இந்த பிரேக் முடிஞ்சதுமே வரப்போகுது. அது அப்போ நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன ஏதுன்றத பற்றி அப்போ பார்க்கலாம். ஸோ அதனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எஸ்பிஓ எந்த அளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுதோ அந்த அளவுக்கு நீங்களும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே. ஓகேவா? இந்த பேன் கார்டு விஷயங்கள் மஸ்ட்டு 3 ஐடிக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. வேறு என்ன ஆல்டர்னேட் ஐடியா யோசிக்கலாம்னு பாருங்கள். ஓகேவா? ரைட், ஸோ இப்படி எல்லாம் இஷ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். பட் சேஃப்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி தான் ஆகணும். சார் நீங்கள் தான் சார் சொன்னீங்க, அதனால தான் சார் நான் 5 ஐடி போட்டு 6 ஐடி போட்டேன்னு ஆல்ரெடி இருந்த 40,000 பேருக்கு தான் அந்த கேள்வி கேட்க முடியும். அந்த 40,000 பேரும் அப்படி இருக்கிறவங்க மிஞ்சி போனால் ஒரு 200-300 பேர். அந்த 200-300 பேர் அது எப்படி வேறு பர்சன் பேரில் போட்டு எடுக்கணுன்றதை யோசிங்க. அது ஒரு கேள்வியாக உட்காந்து எஸ்பிஓவில் கேட்டுட்டு இருக்காதிங்க. ஓகே, அது ஐடி வேஸ்ட் ஆகிட்டு போகிறது கிடையாது. வேறு யார் பேராச்சும் வேறு ஒருத்தருடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸ் போடுங்க. இது மஸ்ட் போட்டு அதெல்லாம் எல்லாருமே அப்டேட் பண்ணிடுங்க இந்த வீக்கு சண்டேக்குள்ளே. ஓகே, கம்மிங் சண்டேக்குள்ளே அத்தனை பேரும் பேங்க் டீட்டெயில் பேன் கார்டு டீட்டெயில் கொடுத்துருக்கணும். எஸ்பிஓவில் நான் சர்வீஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன் பேன் கார்டு அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மறுபடியும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படும். ஓகேவா? ரைட், ஆல்ரெடி நிறைய இஷ்யூஸ்லாம் அந்த ரைனால் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு, எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னீங்க. அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஓகே, ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுங்கள், மறக்காமல் அத்தனை பேரும் அப்ளை பண்ணுங்கள். இன்னும் நியர்பை 1 lakh மெம்பர்ஸ் கிட்ட இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்கீங்க. அது கண்டிப்பாக பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேன் கார்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஓகே, ஸோ இந்த பேன் கார்டு ஃபில் பண்ண சொல்கிறதுக்காகவே ஃபேக்காக பேன் கார்டு போடுறவங்க நிறைய பேர் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஃபேக்கான பேன் கார்டு டீட்டெயில் கொடுக்குறவங்க அத்தனை பேருடைய ஐடியும் சஸ்பெண்ட் செய்யப்படும். கண்டிப்பாக செய்யப்படும். கரெக்டான பேன் கார்டு தானே, ஏதாவது ஏபிசிடி கலந்து போட்டு அடிச்சு விட்டால் ஓகே ஆகிடும். அதெல்லாம் எஸ்பிஓவில் வெரிஃபை பண்ண போகிறாங்க. கரெக்டான பேன் கார்டு தானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண போகிறாங்க. ரைட், உங்களுக்கு மட்டும் இல்லை, இனிமேல் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண போகிற நியூ மெம்பர்ஸுக்கும். ஸோ அப்போ எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணணும்னா மேண்டேட்டரி இன்ஃபர்மேஷன் பேன் கார்டு இருக்கணும். ஓகேவா? ரைட், ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பேன் கார்டு இருக்கணும் அப்படிங்கிறது. ரைட், இப்போ பேன் கார்டு இல்லைனாலும் ஜாயின் பண்ணும்போது பேன் கார்டு இல்லைனாலும் ஸோ எஸ்பிஓவில் பேன் கார்டு சர்வீஸ் அப்ளை பண்ணி பேன் கார்டு வாங்கிடணும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் ஒரு 2 or 3 வித்ராவுக்குள்ளே பேன் கார்டு கண்டிப்பாக கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ரைட், ஸோ அதனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு தான் டைம் நிறைய இருந்தது. ஏன்னா உள்ள வரும்போதே அவங்க கிட்ட இருக்காது இல்லையா. பட் அதுக்கப்புறம் ஒரு 1 month 2 monthsக்குள்ளே அதை அப்டேட் பண்ணிடணும். பேன் கார்டு மஸ்ட்டாக மாறிடும். ஓகேவா? ஸோ அது ஒரு குறிப்பிட்ட டேஸ் அதுக்குள்ளே பண்ணல அப்படின்னா அடுத்த வித்ராவல் உங்களால் கொடுக்காத மாதிரி பிளாக் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் பேன் கார்டு மஸ்ட். இப்போ உங்களுக்குலாம் நான் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே கத்திட்டு இருக்கேன். நீங்களாம் கரெக்டாக முடிச்சுட்டு இருக்கணும் அந்த பேன் கார்டு விஷயத்தை. இன்னும் பெண்டிங் வச்சிருக்கீங்க கொஞ்சம் பேர்.
ஓகே. ஸோ அதனால் மறக்காமல் அத்தனை பேரும் பேன் கார்டு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த தப்பான பேன் கார்டு டீட்டெயில் கொடுத்து விடலாம், எதையாச்சும் கொடுத்து விடலாம். அவங்க என்ன செக் பண்ண போகிறாங்க, கொடுத்தாங்க சப்மிட் ஆகிடுத்து கொடுத்து விட்டுருவோன்னு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருடைய பேன் கார்டும் மஸ்ட் வெரிஃபை பண்ண போகிறாங்க. தப்பான பேன் கார்டு இருக்கிற அவங்களுக்குலாம் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. மேபி ஒரு சிலர் தப்பாக கூட தெரியாமல் கூட டைப் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக கூட. சரிங்களா, சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக பண்ணவங்களும் வேணும்னே பண்ணவங்களுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸும் கிடைக்கும். சரிங்களா, அதை யூஸ் பண்ணி அந்த தடவையாச்சும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, அந்த ஒரு தடவையோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் இனிமேல் யாராக இருந்தாலும் பேன் கார்டு டீட்டெயில் தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா ஐடி சஸ்பெண்ட் ஆகும். கரெக்டான பேன் கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அந்த பேன் கார்டு விஷயத்தை எஸ்பிஓவில் கரெக்டாக யூஸ் பண்ணி ஆகணும். இல்லைனா அது கம்பெனிக்கு இஷ்யூஸ் தான். சரிங்களா, ரைட். கம்பெனிக்கு இஷ்யூஸ்னா அப்போ நமக்கும் இஷ்யூஸ் தானே. கம்பெனிக்கு எந்த இஷ்யூஸ் இல்லாத இருக்கணும், லீகல் இஷ்யூஸ் வரக்கூடாது. ப்ராப்பராக இருக்கணும். எஸ்பிஓ ப்ராப்பராக ரன் ஆகணும். எஸ்பிஓ பார்த்து ஒரு கேள்வின்றது வரவே கூடாது. அதுவும் லீகல் சைட்லாம் வரவே கூடாது. யூடியூப்ல கமெண்ட்ல குறை சொல்கிறவங்க, கை ஊற்றிட்டு இருக்கிறவங்க, லேட் பண்ணுறாங்க, இவங்க பாக பேசிக்கிட்டு இருக்கிறதோ சரி, அவன் வாயை மூணு சொல்லுங்கள் சார், என்ன சார் இப்படி பேசுகிறான், என்ன குறை சொல்கிறாங்க, என்ன திட்டுறவங்க, இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன். அது ஓகே, அவங்களாம் நம்ம லிஸ்ட்லேயே கிடையாது, அவங்களாம் விட்டுலாம். பட் லீகலாக நம்ம கம்பெனி பக்காவாக இருக்கணும். எந்த இடத்துலையுமே எஸ்பிஓ பார்த்து லீகலான கொஸ்டின்ஸே வரக்கூடாது. அதில் நம்ம கிளியராக இருக்கணும். சரிங்களா, அது இம்பார்ட்டன்ட். ரைட். அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கு இந்த பேன் கார்டு விஷயத்தை கொஞ்சம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தப்பான பேன் கார்டு டீட்டெயிலாக கொடுக்காதீங்க. இது ஒன்று. இது எஸ்பிஓ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்தது எஸ்பிஓ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் பெண்டிங் இஷ்யூஸ், சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அதுவும் இந்த வீக்கெண்டுக்குள்ளே கிளியர் ஆகிடும் நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுவும் முடிஞ்சதும் அது என்னென்ன சின்ன சின்ன பெண்டிங் இருக்குன்னு பார்த்து ஆல்ரெடி கமெண்ட்ஸ் ஒரு லிஸ்ட் டெய்லி போட்டு நோட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் நான் தனியாக கொடுத்துறேன். அது இல்லாமல் அதெல்லாம் எப்போ சால்வ் ஆகுன்றதும் மோஸ்ட்லி இந்த வீக்கில் எந்தெந்த விஷயங்கள் இந்த வீக்கில் முடியுன்றதையும் நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. அடுத்தது எஸ்பிஓ ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். இந்த இன்னொரு 3 or 4 டேஸ்க்குள்ளே நமக்கு அந்த ஃப்ரீ ஜாயினிங் கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். அது பண்ண போகிறோமா இல்லையா? ஓகே. ஸோ ரீஃபண்டபிள் நம்மளால் எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற இந்த கன்ஃபர்மேஷன். ஓகேவா, ரைட். எஸ்பிஓக்குள்ள ஃப்ரீயாக வர முடியுமா வர முடியாதா? ஸோ ரீஃபண்டபிள் இப்போ இருக்கிறவங்களுக்கும் கிடைக்க போதா இல்லையா, அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிற இந்த கன்ஃபர்மேஷனும் நமக்கு இன்னும் ஒரு 3 or 4 டேஸில் கிடச்சிரும். ஓகேவா. ஸோ இன்றைக்கி என்ன 8. ஸோ ஒரு 11-12 அந்த டேட்டில் நமக்கு அதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். சரிங்களா, ரைட். வேறு என்ன, அவ்வளோதான். ஸோ யாராச்சும் இந்த பேங்க் டீட்டெயில் அமௌண்ட்டு ஏதாவது பேங்க் இந்த மந்த்து ரிக்வஸ்ட் கொடுத்தது கிரெடிட் ஆகலைன்னு கமெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் ஒரு 10 தடவை லாகின் பண்ணி செக் பண்ணுங்கள். நிறைய பேர் எஸ்பிஓவில் வந்து ஃபண்ட்ஸ் வந்ததே தெரியாமல் எனக்கு வரலன்னு உட்காந்து சொல்லிட்டு இருக்கீங்க. மெசேஜ் வரலன்னா வரலன்னு நினச்சிக்கிறீங்க. ஸோ உங்கள் பேங்க்கில் போய் லாகின் பண்ணி செக் பண்ணுங்கள். மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங், பாஸ்புக் பிரிண்ட் அவுட், பேங்க்கில் போயிட்டு விசாரிங்க. இது மாதிரிலாம் செக் பண்ணி எந்தெந்த மெத்தடில் செக் பண்ண முடியுமோ அது மாதிரி செக் பண்ணிக்கிட்டு வித் ப்ரூஃபோட, ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃபோட, பாஸ்புக் பிரிண்டோட, இல்லை லாகின் பண்ணி வீடியோ எடுக்க முடிஞ்சதுன்னா வீடியோ ப்ரூஃபோட சப்மிட் பண்ணுங்கள். கமெண்டஸ்க்கு எனக்கு இந்த மந்த் ரிக்வஸ்ட் கொடுத்தது வரலன்னு ப்ரூஃபோட சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒரு கமெண்டஸ்க்கு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அதோட நிறுத்துங்க. அவங்க அடுத்த ஒரு நாள் 24 ஹவர்ஸ்க்குள்ள ரிப்ளை பண்ணுவாங்க. பண்ணலன்னா அடுத்த கமெண்ட்ஸ் கொண்டு போங்க. எல்லாருக்கும் ஒரே விஷயத்தை கொண்டு போகிறீங்க. ரைட். மெசேஜ் போட்டுட்டீங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுங்க. ரைட். இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. ஓகே. ஸோ எல்லா வேலைகளும் எஸ்பிஓவில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. நீங்கள் நம்ம பிரேக்குன்னு ஒரு விஷயத்துக்கு விட்டோம் இல்லைங்களா, அதோட மட்டும் இல்லாமல் எஸ்பிஓ அதை விட பெட்டர் ஆப்ஷனோட, பெட்டர் கான்செப்டோட வரப்போகுது. ஸோ அது அப்போ தெரியும், வரும்போது சொல்கிறேன். ஓகே. ஸோ எப்போ என்ன எதுன்ற அந்த டேட் விஷயங்கள், நமக்கு அந்த ஃப்ரீ விஷயங்கள் அந்த 11-12 தேதிகளில், ஸோ நமக்கு ஒரு அதிகபட்சம் 13ஆம் தேதிக்குள்ளே நம்ம என்னைக்கு ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு கிடைச்சிரும். ஓகே. நான் அதை உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஏன்னா அது வந்துச்சுன்னா அதுக்காக நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது வரும். என்னென்ன சொல்லி அந்த எல்லா உங்களுடைய லைஃப்பில் எல்லா இடத்துலையும், எல்லா சுச்சுவேஷன்லையும், எல்லா விஷயத்துலையும் எஸ்பிஓ இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வேலைகளும் இப்போவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனாலையும் மேபி கொஞ்சம் டிலே ஆகலாம். அதெல்லாம் வரும்போது நமக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அத்தனை எஸ்பிஓ பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு. அவ்வளோதான். இல்லை டிலே ஆகாதுன்றது விஷயம் கிடையாது. நம்ம எஸ்பிஓவில் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறது தான் விஷயம். எங்கள் எஸ்பிஓவில் வந்து யாருமே எனக்கு எஸ்பிஓ சம்பளம் கொடுக்கலன்ற அந்த கேள்வி இல்லை. ரைட். அத்தனை பேருக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும். கொஞ்சம் டிலே ஆகும். சரிங்களா. ஸோ அந்த டிலேவும் இல்லாமல், ரிக்வஸ்ட் கொடுத்தா டிலேவும் இல்லாத கிரெடிட் ஆகிறதுக்கும், ஸோ பணத்தை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஒர்க் பண்ணுற அமௌண்ட் எடுத்துக்க முடியுன்றதுக்கும் ஆப்ஷனோடையும் அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாத்தையும் ஓப்பனாகவும் பேசிட முடியாது. எல்லாமே சீக்கிரமாக வந்து சேரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்போ டேட் அப்படிங்கிறது ஒரு 13ஆம் தேதிக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னைக்கு எஸ்பிஓ ஓப்பன் ஆக போகுது, ஆஸ் யூஷுவல் பிளானா இல்லை ஏதாவது அதில் சேஞ்சஸ் வரப்போகுது அப்படிங்கிறது அந்த பிளானில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. 13 தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்தது இந்த பியாண்ட் குளோபல் சர்வீஸ், அடுத்து இந்த ஜீவார்த்தா. ஸோ 2 கம்பெனியோட நம்ம டைப் பண்ணி அந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று இந்த பேன் கார்டு அண்ட் இன்கம் டேக்ஸ் சர்வீசஸ், அடுத்தது இந்த கிளாஸஸ், ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக கிளாஸஸ். ஓகே. இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் என்ன, அவங்க சைடில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தட் ITR 1ல் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது 10ஆம் தேதிக்கு அப்புறம். ஓகே. 10ஆம் தேதி வரைக்கும் தான் இப்போ இருக்கிற அந்த 999 தானே இப்போ இருக்குது. ரைட். 999 இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 999 கிடையாது. ஒரு ஆடிட்டரோட 1 இயர்க்கான அந்த ஃபீஸ், ஆடிட்டிங் ஃபீஸ் அப்படிங்கிறது 1000 ரூபீஸ்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்க நமக்காக ஸ்டார்டிங் ஆஃபர்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம 1 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இப்போ அடுத்த மாதம் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். 10ஆம் தேதிக்கு அப்புறம் கம்பல்சரி ரெகுலர் ஃபீஸ் மாறும். ஸோ மினிமம் 500 to மினிமம் 500 to 1000 எக்ஸ்ட்ரா மாறும். யாராவது அப்ளை பண்ணுறதுனா பண்ணிங்க. அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்க சொன்னாங்க, நம்ம கொடுத்தாச்சு. ஓகே. ரைட். இதையும் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி கொண்டு போய் சேர்த்துருங்க. இது ஐடியா. ஸோ அடுத்தது இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக அதுலேயுமே கொடுத்துருக்க இந்த ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் அட்வான்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க இந்த ப்ரைஸோட அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மி தான். அதுவும் ஓப்பனிங் ஆஃபர் தான். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். அதை விட இம்பார்ட்டன்ட் என்னன்னா
அட்வான்ஸ் கிளாஸஸோ இல்லை நீங்கள் காம்போ கிளாஸஸோ 10ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் அப்ளை பண்ணி, ஏன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண எதுவுமே நாங்கள் அந்த கம்பெனிக்கு அனுப்பல. ஸோ 10ஆம் தேதிக்கு மேலே தான் அனுப்புவோம். சரிங்களா? அது எப்போ அனுப்புவோம் நாங்கள் சொல்லுவோம், உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். அவங்க எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ண போகிறாங்கன்றதும் அப்போதைக்கு தான் நாங்கள் சொல்லுவோம். ஓகேவா? ரைட், அதனால் வெயிட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த 10ஆம் தேதிக்குள்ளே காம்போ பேக் ஆர் அட்வான்ஸ் பேக் அதில் அந்த கிளாஸஸில் ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸில் அப்ளை பண்ணுறீங்களோ, ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கம்பெனியோட சேர்ந்து லைவாக ஸ்டாக் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண போகிறீங்க ஃப்ரீயாகவே. இது எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட். ஓகே, ஸோ அது கிளாஸஸ் அப்படிங்கிறது தனியாக உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. பேசிக்லேருந்து எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறீங்க. பட் பேசிக்கில் எடுக்கிறவங்களுக்கு கிடையாது. சரிங்களா? அதுக்குன்னு ஒன்றுமே தெரியாதவங்களாம் போய்ட்டு பேசிக் அது அட்வான்ஸ் எடுத்துக்காதீங்க. ஓரளவுக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க தான் அந்த அட்வான்ஸ் அண்ட் காம்போ எடுப்பாங்க. சரிங்களா? இல்லை ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுப்பாங்க. சரிங்களா? முதல்ல அட்வான்ஸ் அண்ட் காம்போ எடுக்கிறவங்களுக்கு அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அவங்க கூட சேர்ந்து ஒரு 4 கம்பெனிகளோட நாலு ஷேர்ஸை லைவாக ஒரு 1 மந்த்துக்கு மானிட்டர் பண்ணி லைவாக காமிக்க போகிறாங்க உங்களுக்கு. அதையும் அவங்க கூட சேர்ந்து மானிட்டர் பண்ண போகிறாங்க, அனலைஸ் பண்ண போகிறீங்க. என்ன கம்பெனி, எவ்வளோ ஷேர்ஸ், அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே லைவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே, உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் அப்டேட், டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஒரு 4 ஷேர்ஸ் பற்றின விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த கம்பெனி நமக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும். ஓகே, அந்த கம்பெனியில் போய்ட்டு இவ்வளோ போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அவ்வளோ போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அந்த கம்பெனி பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் பெருசாக ஷேர் பண்ண மாட்டேங்களே. அது ஒரு ஆன்லைன் கோச்சிங் சென்டர், அவ்வளோதான் முடிஞ்சது. ஷார்ட்டாக வச்சுங்க. அதையும் பெருசாக சார் அதில் அந்த கம்பெனியில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அதில் இவங்க இவ்வளோ இன்கம் எடுத்து கொடுப்பாங்களா, நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அது அந்த கேட்டகரிக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் போகாதீங்க. முதல்ல அது அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயமே அது ஒரு ஆன்லைன் கோச்சிங் சென்டர், அவ்வளோதான். அந்த ரேஞ்சுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. அதுதான் உங்களுக்கும் சேஃப்டி. ஓகே, ரைட். நிறைய கேள்விகள் அது ரிலேட்டடெல்லாம் வேண்டாம். அது ஒரு ஆன்லைன் கோச்சிங் சென்டர். அதில் எப்படியெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலேருந்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிற வரைக்கும் இது எதுக்காக உருவாக்கப்படுது, இதில் எப்படியெல்லாம் இன்கம் வருது, எப்படியெல்லாம் லாஸஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அந்த பேஜில் அதை தெளிவாக போட்டிருக்கும். பேசிக் கிளாஸில் என்ன சொல்லி கொடுப்பாங்க, அட்வான்ஸ் கிளாஸில் என்ன சொல்லி கொடுப்பாங்க, அந்த பேஜில் அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கும். நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ் இருக்கும், அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பெரிய பெனிஃபிட் என்னன்னா, நம்ம இன்னும் கிளாஸே ஸ்டார்ட் பண்ணல. கிளாஸே எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கு அப்புறம் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ கிளாஸே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதுக்குள்ளே அவங்க கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லைவாகவே அவங்க எப்படி அந்த ஷேர் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறாங்க, அது எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க, அது எப்படி மானிட்டர் பண்ணுறாங்களோ அதே விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் அத்தனை பேருக்கும். சரிங்களா? ஸோ அந்த விஷயத்தை பண்ண போகிறாங்க. தேவைப்படுறவங்க இந்த 10ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணி அட்வான்ஸ் அண்ட் காம்போ இது எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான், பேசிக் எடுக்கிறவங்களுக்கு கிடையாது. அதே சொல்லிட்டு ஓகேவா? ரைட். இது அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். ஸோ அந்த கம்பெனி ரிலேட்டடான நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுருக்கீங்க. ஏதாவது டீட்டெயில் சொல்லுங்கள். பெருசாக எந்த டீட்டெயிலும் கொடுக்க மாட்டோம். பியாண்ட் குளோபல் சர்வீஸ் கொடுத்த மாதிரி இதை கொடுக்க மாட்டோம். சரிங்களா? ஏன்னா எதையாச்சும் நாங்கள் கொடுத்து நீங்கள் எதையாச்சும் போய் பண்ணி தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வந்து விட்டுறீங்க. அதனால் அதை பண்ண மாட்டோம். ஸோ ஆன்லைன் கோர்ஸுக்கு மட்டும் தான் நீங்கள் எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நாங்கள் ஜஸ்ட் கோர்ஸுக்கு மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். எதுலையாச்சும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணவே கூடாது. சரிங்களா? அந்த கம்பெனி கண்டிப்பாக அதுக்குண்டான கைடன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? அது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்டாக அவங்க கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க கைட் பண்ணுறதா கைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் தனி. சரிங்களா? ஸோ ரைட். அதுக்கு நிறைய ப்ரோக்கரேஜ் கான்செப்ட்லாம் இருக்குது. அதுக்கு ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் இருக்குது. ஒரு சில உங்கள் எல்லாருக்கும் அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது ஃபேமஸான ஒரு சில ப்ரோக்கரேஜ் மூலியமாக தான் அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் போக போக தெரிஞ்சிக்கலாம். எடுத்த உடனே நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வேண்டாம். ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக பேசிக் அட்வான்ஸ் 2 கோர்ஸ், 2 சேர்ந்த மாதிரி காம்போ கோர்ஸ் ஒன்று இருக்குது. விருப்பப்படுறவங்க அப்ளை பண்ணி. இதெல்லாம் ரொம்ப கம்மியான அமௌண்ட். நிறைய பேர் சரி இவ்வளோ கம்மியாக சொல்லி கொடுக்குறாங்க, என்ன சொல்லி கொடுக்குறாங்க, இது ஒரு ஓப்பனிங் ஆஃபர், அவ்வளோதான். 10ஆம் தேதியோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ரெகுலர் ப்ரைஸஸ் வந்துடும். அதுவுமே கம்பல்சரி ஒரு மினிமம் 500 to மேக்ஸிமம் 1500 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஃபீஸ் எல்லாமே. ஸோ அது ஆஸ் யூஷுவல் எப்பயுமே எஸ்பிஓவில் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய சர்வீசஸ். ஓகேவா? ரைட். ஸோ இது நான் இந்த ஆடியோவில் சொல்லக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட். இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள், ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நைட்டோ இல்லை நான் மார்னிங்கோ அதை நான் சென்ட் பண்ணுறேன். அதையும் எல்லாரும் தெரிஞ்சுங்க, ஷேர் பண்ணுங்கள். பட் ஷேர் பண்ணுறவங்க அதுக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை. என்னை பற்றி தெரியும். ஸோ இன்றைக்கின்னு சொன்னால் நாளைக்கு தான் அதை செய்வேன். எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் அது. ஸோ அதனால் அதை நம்பிக்கிட்டு இருக்காதிங்க. ஸோ இப்போ இந்த ஆடியோவில் என்ன விஷயங்கள் நான் கொடுத்துருக்கணும் அதை மறக்காமல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள். இப்போ நான் ஆடியோ ஏன் தனியாக போகிறேன்னா அதிலே நான் லிஸ்ட்டில் சொல்கிறேன். லிஸ்ட்டாக போய்ட்டுன்றதுக்காக இது ஒரு 20 மினிட்ஸ். இதில் கொடுத்துருக்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள். ஓகேவா? ரைட். இதெல்லாம் மறக்காமல் எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. மிகப்பெரிய விஷயங்கள் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நியூ மெம்பர்ஸ்க்காக இருக்கட்டும், ஸோ ஓல்டு மெம்பர்ஸ்க்காக இருக்கட்டும், சீக்கிரமே வரும். எஸ்பியோட கான்செப்ட் பெருசு. அதனால் நம்ம வேலைகள் கொஞ்சம் பெருசாக இருக்குது. டைம் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய இடத்துல அப்ரூவலுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் பெட்டராக பண்ணும், பெஸ்ட்டாக பண்ணும். வெயிட் பண்ணுங்கள். எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்றது பழைய மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், உள்ள வந்தவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் பயப்படாமல் தைரியமாக இருங்க. ஸோ சீக்கிரமாகவே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அது நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணி வந்தீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக பெனிஃபிட்டாக நிறைய ஆப்ஷன்ஸோடு கொண்டு வர போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.